வணக்கம். வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களும் கிரகங்களும் நம்ம வாழ்க்கையில எவ்ளோ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. இந்த நவகிரகங்களோட பாசிட்டிவ் எனர்ஜிய, அதாவது நேர்மறை ஆற்றல முழுமையா பெறறதுக்காகவே தமிழ்நாட்டுல கும்பகோணத்தை சுற்றி ஒரு பிரம்மாண்டமான கோவில் சுற்றுப்பாதை இருக்கு. இது வெறும் சாதாரண ஆன்மீக பயணம் இல்லைங்க. நம்ம பூமியில இருந்துகிட்டே நாம செய்ய போற ஒரு அண்டவெளி பயணம். வாங்க, இன்னைக்கு நம்ம அலசல்ல இந்த 9 நவகிரக தலங்களோட ரகசியங்களையும் அங்க எப்படி ஈஸியா போயிட்டு வர்றதுங்கிற சூப்பரான வழிகாட்டுதலையும் பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும். சுமார் 300 கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கிற இந்த 9 நவகிரக கோவில்களையும் ஒரே பயணத்துல தரிசிக்க முடியுமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, கண்டிப்பா முடியும். ஆனா அதுக்கு ஒரு சரியான பிளானிங் வேணும். கவரே படாதீங்க. இந்த ஒவ்வொரு கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான ஆன்மீக ரகசியங்களையும், இதை எப்படி ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பர்ட் பயண திட்டத்தையும் நான் உங்களுக்கு தரப்போறேன். சரி, இன்னைக்கு நம்ம பயணத்திற்கும் இதுதான். முதல்ல சூரியன் மற்றும் சந்திரன், அடுத்து ஆரோக்கியம் மற்றும் அறிவை தரும் தலங்கள், அதன் பிறகு வாழ்க்கையில இருக்கிற தடைகளை நீக்கி செல்வம் தரக்கூடிய குரு, சனி, சுக்கிரன், அப்புறம் மர்மங்கள் நிறைந்த ராகு மற்றும் கேது, கடைசியா ஒரு கம்ப்ளீட் டிராவல் கைடு. முதல் பகுதி சூரியன் மற்றும் சந்திரன். கும்பகோணத்தை நம்ம பேஸ் கேம்பா வச்சுக்கிட்டு இந்த பயணத்தை நாம ஆரம்பிக்கலாம். கும்பகோணத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சூரியனார் கோவில் தான் நம்ம முதல் ஸ்டாப். நவகிரகங்களுக்கே தலைவர் சூரியன் தான்னு நமக்கு தெரியும். தென்னிந்தியாவிலேயே சூரிய பகவானுக்காக அமைக்கப்பட்ட ஒரே தனித்த கோவில் இதுதான். இங்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, சூரிய பகவான் தன்னோட 2 மனைவியரான உஷா மற்றும் பிரத்யுஷாவுடன் ரொம்ப கம்பீரமா காட்சியளிக்கிறார். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? இங்க இருக்கிற மத்த 8 கிரகங்களும் சூரியனை பார்த்தபடி அமைக்கப்பட்டிருக்கு. இது வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு அமைப்பு. சூரியனார் கோவில் இருந்து கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணா திங்களூரை அடைஞ்சிடலாம். இது சந்திர பகவானுக்குரிய இடம். இந்த கோவில்ல மூலவர் கைலாசநாதர், அதாவது சிவபெருமான் தான். இருந்தாலும் சந்திரனுக்குன்னு இங்க ஒரு தனி சந்நிதி இருக்கு. பங்குனி உத்திரத்தண்டு பாத்தீங்கன்னா சந்திரனோட ஒளிக்கதிர்கள் நேரா சிவலிங்கத்து மேல விழும். அது நிஜமாவே ஒரு கண்கொள்ளா காட்சி. மன அமைதி வேணும், சந்திரதோஷம் நீங்கணும்னு நினைக்கிறவங்க இங்க அதிகமா வருவாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு முதல் முறையா சோறு ஊட்டுற அன்னப்பிராசனம் சடங்க இங்க பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இரண்டாவது பகுதி நமக்கு ஆரோக்கியத்தையும் அறிவையும் தரக்கூடிய செவ்வாய் மற்றும் புதன் தலங்களை பார்க்கலாம். செவ்வாய் தோஷம் விலகணும், கடன் தொல்லைகள் தீரணும், முக்கியமா தீராத நோய்கள் சரியாகணும்னா மக்கள் தேடி வர்ற இடம் வைத்தீஸ்வரன் கோவில். இங்கு சிவபெருமான் ஒரு மருத்துவர் மாதிரி, அதாவது வைத்தியநாதரா இருந்து நோய்களை தீர்த்து வைக்கிறதா ஐதீகம். அங்காரகன் தனக்கு வந்த குஷ்ட நோய இங்க வந்துதான் குணப்படுத்திக்கிட்டாருன்னு வரலாறு சொல்லுது. இங்க பிரசாதமா தர்ற தீர்ச்சாந்துருண்டை அப்படிங்கிற உருண்டைய சாப்பிட்டா எப்பேற்பட்ட நோயும் தீர்ந்துடும்னு பக்தர்களோட ஆழமான நம்பிக்கை. அங்க இருந்து கொஞ்ச தூரம் போனா புதன் பகவானோட திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் வந்துடும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? காசிக்கு இணையான 6 தலங்கள்ல இதுவும் ஒண்ணு. கல்வி, அறிவு, கலைகள்ல சிறந்து விளங்கணும்னா புதன் பகவானை தான் கும்பிடணும். இங்க இருக்கிற அகோரமூர்த்தி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அது மட்டும் இல்லாம இங்கு சூரியன், சந்திரன், அக்னின்னு 3 புனித தீர்த்தங்கள் இருக்கு. இதுல நீராடி வழிபடுறது நம்ம ஞானத்தை அதிகரிக்கும்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பயணத்தோட சரி பாதிக்கு வந்துட்டோம். இதுதான் ஆலங்குடி ஆபத்சகாயேஸ்வரர் கோவில். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழிய நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த இடத்துக்கு 100% பொருந்தும். இது ஒரு சிவஸ்தலம் என்றாலும் இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தியை தான் எல்லாரும் குருவா கொண்டாடுறாங்க. படிப்பு, கல்யாணம், வேலை வாய்ப்புல இருக்கிற தடைகளை தவிடு பொடியாக்குற ஒரு அற்புதமான கோவில் இது. மூன்றாவது பகுதி நம்ம கர்ம வினைகளை தீர்த்து செல்வத்தை வாரி வழங்கும் சனி மற்றும் சுக்கிரன் தலங்கள். காரைக்கால் பக்கத்தில் இருக்கிற திருநள்ளாரேஸ்வரர் கோவில். எப்பவுமே மக்கள் கூட்டம் அலைமோதுற இடம் இது. 7.5 சனியால பாதிக்கப்பட்டவங்க நலமகாராஜா மாதிரி இங்க இருக்கிற நல தீர்த்தத்துல குளிச்சுட்டு சாமி கும்பிட்டா சனி பகவானோட பிடியில இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்கு. நம்ம கர்ம வினைகளோட எடையை குறைச்சு மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கற வலிமையான கோவில் இது. மறுபடியும் கும்பகோணம் நோக்கி வடக்கு திசையில டிராவல் பண்ணா கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோவில அடையலாம். இது சுக்கிர பகவானுக்கான கோவில். இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. சுக்கிரன் சிவபெருமானோட வயிற்றுக்குள்ளேயே வாசம் செஞ்சதா ஒரு புராணம் இருக்கு. அதனால இங்க சுக்கிரனுக்குன்னு தனி சிலை கிடையாது. அந்த சிவலிங்கத்தையே சுக்கிரனா நினைச்சு கும்பிடுறாங்க. சொகுசான வாழ்க்கைய, செல்வம் இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வரவேண்டிய இடம் இது. நான்காவது பகுதி ரொம்பவே மர்மங்கள் நிறைந்த நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது.
கும்பகோணத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தொலைவுல தான் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவில் இருக்கு. இது ராகு பகவானோட ஸ்பெஷல் கோவில். இங்க டெய்லி ஒரு மாபெரும் அதிசயம் நடக்கும் தெரியுமா? ராகு காலத்துல ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் பண்ணும்போது அந்த வெள்ளை நிற பால் சிலையில பட்டு வழியும் போது அப்படியே நீல நிறமா மாறிடும். பார்க்கவே மெய்சில் இருக்கும். ராகு தோஷம் விலக இது ஒரு மிகச்சிறந்த பரிகார தலம். நம்ம கோவில் தர்சனங்களோட கிளைமாக்ஸ் வந்தாச்சு. இது கீழப்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி கோவில். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சப்போ வந்த கொடிய விஷத்தை சிவபெருமான் குடிச்சு உலகத்தை காப்பாத்தின வரலாறு நமக்கு தெரியும்ல, அந்த இடம்தான் இது. இங்க கேது பகவான் ரொம்ப சாந்தமா கைகளை கூப்பி அஞ்சலி முத்திரையோட சிவபெருமான வணங்குற கோலத்துல காட்சியளிக்கிறார். ஞானமும் மோட்சமும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கான இடம் இது. 5வது பகுதி பயண வழிகாட்டி. இவ்வளவு தூரம் ஆன்மீக விஷயங்களை பார்த்தோம். இப்போ இந்த 300 கிலோமீட்டர் பயணத்தை பிராக்டிக்கலா எப்படி பிளான் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த டேபிள் நாம இதுவரைக்கும் பார்த்த 9 தலங்கள், அங்க போனா கிடைக்கிற முக்கிய பலன்களோட ஒரு குட்டி சுருக்கம். நீங்க எந்த கோவிலுக்கு போனா என்ன பலன் கிடைக்கும்னு மறக்காம இருக்க இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் டைமிங். நான் ஒரு நாள்லயே 9 கோவிலையும் முடிச்சிட்டு முடியுமான்னு கேட்டா முடியும். ஆனா காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 8 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பா ஓடிட்டே இருக்கணும். நீங்க குடும்பத்தோட, முக்கியமா வயசானவங்க, குழந்தைங்களோட போறீங்கன்னா இது ரொம்ப கஷ்டம். அதனால அபிஷேகங்கள் எல்லாம் பொறுமையா பார்த்து ரிலாக்ஸ்டா சாமி கும்பிடணும்னா 2 நாள் பயணம் தான் நான் பெஸ்ட்னு சொல்லுவேன். அதுதான் உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. இந்த ட்ரிப்பை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க ஒரு 4 சூப்பர் டிப்ஸ் சொல்றேன், கேட்டுக்கோங்க. 1, கும்பகோணத்திலேயே ரூம் போட்டு தங்குங்க, அதுதான் சென்டர் பாயிண்ட். 2, காலையில 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுங்க. 3, ஒரு பிரைவேட் கார், அதாவது வாடகை கார் புக் பண்ணிக்கோங்க. 4, ரூட் ரொம்ப முக்கியம். நம்ம இப்ப பார்த்தோம்ல, சூரியனார் கோயில் ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா போய் கீழே பெரும்பள்ளத்துல முடிக்கிறது. இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா தேவையில்லாம சுத்த வேண்டியிருக்காது. டைம் செமையா சேவ் ஆகும். ஏன் பஸ்ஸை விட்டுட்டு கார்ல போக சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா பஸ்ஸோ இல்ல ஆட்டோவோ உங்களை எல்லா கோவிலுக்கும் கரெக்டான நேரத்துல கொண்டு போய் சேர்க்காது. கும்பகோணத்துல இருக்கிற லோக்கல் டிரைவர்ஸ்க்கு எந்த கோயில் எத்தனை மணிக்கு சாத்துவாங்க, எங்க ஷார்ட்கட் இருக்குன்னு எல்லாமே அத்துப்படி. கார்ல போனா மட்டும்தான் உங்களால அலைச்சல் இல்லாம அமைதியா தரிசனம் பண்ண முடியும். என்னங்க, ஒரு வழியா இந்த 9 கோயில்களையும் சுத்தி பார்த்தாச்சு. இது நிஜமாவே ஒரு அட்டகாசமான ஆன்மீக மற்றும் வரலாற்று பயணம் இல்லையா? இப்போ சொல்லுங்க, உங்களுக்கான அண்டவழி பயணத்தை திட்டமிடவும் அந்த நட்சத்திரங்களை உங்களுக்கு சாதகமா மாத்திக்கவும் நீங்க ரெடியா? அடுத்த முறை நீங்க கும்பகோணம் பக்கம் போகும்போது கண்டிப்பா இந்த வழிகாட்டுதல்களை பயன்படுத்தி பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. ஆன்மீக அன்பர்களே, இந்த பதிவை பார்த்து மகிழ்ந்தீர்களா? எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்களை பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள் மற்றும் நம்முடைய பண்டிகைகளை பற்றிய பதிவுகள், இவை அத்தனையும் உங்களை தேடி வந்து சேரும். எனவே மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.